நண்பர்களே வணக்கம். இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். தினமும் ஆன்மீக தகவல்களை இந்த சேனலில் பதிவிட்டு வரோம். நீங்கள் இந்த இன்ஃபோகிங் மோகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் எல்லா நோய்களையும் சரி செய்யக்கூடிய தீர்க்கக்கூடிய கேரள மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அக்கிக்காவு கிராமத்தில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஆன்மீக நண்பர்களே, எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய இந்த அக்கிக்காவு பகவதி அம்மன் கோவிலானது கேரளாவில் குருவாயூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கே அக்கிக்காவு பகவதி கோவில் அமைந்திருக்கு. குருவாயூரில் ரயில் மார்க்கமாகவும் சாலை வழியாகவும் போகலாம். நெடுஞ்சாலைக்கு அருகிலே உள்ள அக்கிக்காவு பகவதி கோவிலானது விஸ்தாரமான கோவில்னே சொல்லலாம். திருச்சூரை ஆட்சி செய்த சக்தன் தம்புரான் அப்படிங்கிற அரசர் இந்த கோவிலை கட்டியிருக்கார். இவருடைய காலகட்டம் 1751 1805 வரை. இவர் 1790 ஆண்டு முதல் 1805 ஆண்டு வரை திருச்சூரை ஆட்சி செஞ்சிருக்கார். இவருடைய ஆரம்பகால பெயர் என்ன தெரியுமா? ராஜவர்மா தம்புரான் அப்படிங்கிறதாகும். இவருடைய ஆரம்பகால பெயர் ராஜவர்மா தம்புரான். கேரளாவில் ஆட்சி செய்த சத்திரிய அரசர்கள், கேரளாவில் பெரும்பாலுமே சத்திரிய அரசர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. தங்கள் பெயரில் வர்மா அப்படின்னும் தம்புரான் அப்படின்னு கொண்டோ சேர்த்துக்குவாங்க. அவங்களுடைய பேரில் கடைசியில் வர்மானு வரும், இல்லைன்னா தம்புரான்னு வரும். அதாவது சக்தன் தம்புரான் ஆட்சி செய்த காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சக்தன் தம்புரான் ஆட்சி செய்த காலத்தை பொற்காலம்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? எல்லா கலைகளையும் வளர்க்க அவர் ஊக்கம் கொடுத்துருக்கார். எல்லா கலைகளையும் வளர்த்துறணும், அதாவது கேரளா மாநிலத்தில் எல்லா கலைகளும் வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா ஊக்கம் கொடுத்துருக்கார். இவருடைய கொட்டாரத்தில் அரண்மனையில் பட்டத்தில் மேலேயே பணிக்கர் என்ற மத்தளம், மிருதங்கம் போன்ற வாத்தியத்தான் பணிக்கரங்கிற மத்தளம்னு சொல்கிறாங்க. இதை கொட்டுவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். இவருக்கு அரசர் கொட்டாரத்தின் அருகிலேயே வீடு அமைச்சு கொடுத்துருக்கார். கொட்டாரத்துக்கு அருகிலேயே வீடு கொடுத்துருக்கார். ஒரு தடவை பணிக்கருக்கு சின்னம்மை நோய் வந்திருக்குது. சிக்கன் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய சின்னம்மை நோய் வந்திருக்குது. அப்போ இந்த நோய் பரவுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்த அரசர் அவரை நோய் நீங்கும் வரை வீட்டிலேயே இருக்கும்படி அனுப்பி வச்சிருக்கார். வீட்டிலேயே இருங்க, வெளியில் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இல்லம் நோக்கி சென்று கொண்டிருந்த பணிக்கர் நோயினுடைய கடுமையினால் நடக்க முடியாமல் தள்ளாடி இருக்கார். அப்போ அதாவது ரொம்ப வீரியமாக இருக்கும், உடம்பு சூடாயிரும், கொப்பளங்கள்லாம் உருவாயிருக்கும். அதான் சின்னம்மைன்னு சொல்கிறோம். உடம்பினுடைய சூட்டுனால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். அதாவது பகவதி அம்மன் கோவில் இருக்கும் இடத்துல வந்தபோது அந்த இடத்துல தீ எரிகிறது போன்ற ஒரு பிரகாசமான ஒளியை அந்த பணிக்கர் பார்த்துருக்கார். தீ எரியிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒளியை அந்த பணிக்கர் பார்த்துருக்கார். அந்த ஒளியில் தேவியினுடைய உருவம் தெரிஞ்சிருக்கு. பகவதி அம்மனுடைய தேவியினுடைய உருவம் தெரிஞ்சிருக்கு. தேவியினுடைய உருவத்தை கண்டோன்னே பணிக்கர் அம்மை நோய் மறைஞ்சது. இந்த விவரம் தெரிந்த உடனே அரசர் அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுருக்கார். அப்படி வந்தது தான் இந்த எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய அக்கிக்காவு பகவதி அம்மன் கோவில்னு சொல்கிறாங்க. இதுதான் கோவிலோட வரலாறு. அக்னியில் தோன்றியவள் அப்படிங்கிறதுனால இந்த இடம் அக்னிக்காவு அப்படின்னு அழைக்கப்படுது. அதுவே மருவி அக்கிக்காவு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கிக்காவுன்னா என்ன? அக்கியில் வரக்கூடிய நோய், அதாவது தோல் நோய் அப்படின்னு சொல்கிறது தான் அக்கிக்காவு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கிக்காவு பூரம் மிகவும் விசேஷமானது. தை மாதம் 20ஆம் தேதி பிறகு வரக்கூடிய முதல் சனிக்கிழமையில், தை மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய முதல் சனிக்கிழமையில் இந்த பூர நோய்
கொண்டாடப்படும். பூரம் அப்படிங்கிற இது வந்து கொண்டாடப்படும். தை மாதத்துக்கு பூரத்துக்கு முன்னால் வரக்கூடிய நிகழ்ச்சி வந்து தேசப்பானை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தேசப்பானை இதற்கு பெரிய பந்தல் போட்டு விளக்கேற்றி அதை சுற்றி ஆண்கள்லாம் சேர்ந்து நடனம் ஆடுவாங்க. தீராத நோய்களையும் இங்கே தீர்க்க வந்ததுனால வரக்கூடிய நோய் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதாவது கடும் பாயாசம் அப்படிங்கிறது தேவியின் பிரதானமான நைவேத்தியம் அப்படிங்கிறது கடும் பாயாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேவிக்கு சுற்று விளக்கு, விளக்கெண்ணெய் மூலிமா பூஜை, அதாவது விளக்கெண்ணெய் மூலிமா தீபம் வழிபடுறது, தீபம் போடுறது, இதையெல்லாம் முக்கிய வழிபாடாக இருக்குது. இந்த கோயிலில் சதுர வடிவில் காணப்படுது. மேல்கூரை வந்து சாதாரணமான ஓடால் வேயப்பட்டிருக்கு. சன்னதிக்கு மேலே பாகம் திறந்தாக இருக்கும். கண்ணாடி ரூபத்தில் இருக்கக்கூடிய வனதுர்க்கை கிழக்கு நோக்கி தரிசனம் தர்றாங்க. அதாவது தெற்கு மேற்கு பாகத்தில் கிழக்கே பார்த்த கணபதி சன்னதி இருக்குது. சதுர வடிவமான சாஸ்தா சன்னதி இருக்குது. அதன் பின்பக்கம் சிவபெருமான் சன்னதியில் காணப்படுது இந்த கோவிலில். இந்த ஆலயமானது காலையில் 5:30 மணிக்கு நடை திறக்கப்படும். அதிகாலையில் காலை 5:30 மணிக்கு மலர் நைவேத்தியம் மற்றும் உஷ பூஜை எல்லாம் நடத்துகிறாங்க. காலையில் 6 மணிக்கு மேலே கணபதி ஹோமம், 7:45 மணிக்கு நைவேத்தியம், காலை 9:30 மணிக்கு உச்ச பூஜை இதெல்லாம் நடைபெறும். மறுபடியும் காலை 10 மணிக்கு நடை சாத்தப்படும். பின்னர் மீண்டும் 5 மணிக்கு தான் நடை திறக்கப்படும். சந்தியா வேளையில் தீபாராதனை காமிச்சு மாலை 7 மணிக்கு அத்தாள பூஜைன்னு முடிஞ்சதும் நடை வந்து அடைச்சிருவாங்க. நண்பர்களே, கேரளா மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் குருவாயூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய அக்கிக்காவு பகவதி அம்மன் கோவிலை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த கோவிலினுடைய அரிதான காட்சிகளை பார்க்கலாம். சாப்பிட்டு அப்புறம் என்ன